பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான். படம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து டாக்டரு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக டான் இந்த படம்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா ஓடி இருக்குது. இந்த படமும் அதே மாதிரி நல்லா தான் ஓடுன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணுறாரு, பார்க்கலாம். அந்த படத்தில் காமெடி கொஞ்சம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். படம் நல்லா வருன்றது எதிர்பார்ப்பு. நல்லா இல்லைனாலும் அவருக்காண்டி பார்க்கலாம். படம் உண்மையிலே நல்லா பண்ணுறாரு. படமும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அவர் கொஞ்சம் அஜால் குஜாலாக இருப்பார். அவர் எப்பயுமே அந்த மாதிரி ஹீரோயின் தான் பார்ப்பார். அவரும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பார் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். பார்க்கலாம். நான் தெரியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெரிய பிள்ளை மகதாக இருந்தாங்க. நல்லபடியாக சூப்பராக இருந்தாங்க போல. பேட்டியில் நல்லா கொடுத்தாரு. ஆனால் வந்து எல்லோரும் வந்து மதித்து வந்து எல்லோரும் காரை விட்டு இறங்கி வந்து எல்லோரும் சாதாரண மனுஷனை போல வந்து பழகினார். பழகினது இல்லாமல் நம்மளோட ஒரு மக்கள் தான் சொல்லிட்டுனா நம்மளோட அண்ணன் தம்பி போல வந்து ஜாலியாக பேச போனாருங்க. அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லலாம். விஜய் டிவியை தான் சொல்லணுதுக்கு. ஆமாம், இப்போ வரைக்கும் எல்லா ட்ரெயிலர்லேருந்து எல்லா மூவியும் அவங்க ஒருத்தர் தான் தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அவரோட உழைப்பு இருக்குது, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாமே அவர் வர எடுத்த படம் எல்லாமே ஹிட்டாக தான் இருக்குது. ஸோ மேபி நல்லா இருக்கும் தான் இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்குங்க. எல்லா படம் நல்லா தான் இருக்குது. அவர் படம் வந்து அதான் நல்லா தான் இருக்குது. எல்லா படமே அவர் படம் நல்லா தான். ஒரு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான். படம் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து டாக்டரு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக டான் இந்த படம்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா ஓடி இருக்குது. இந்த படமும் அதே மாதிரி நல்லா தான் ஓடுன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணுறாரு, பார்க்கலாம். அந்த படத்தில் காமெடி கொஞ்சம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். படம் நல்லா வருன்றது எதிர்பார்ப்பு. நல்லா இல்லைனாலும் அவருக்காண்டி பார்க்கலாம். படம் உண்மையிலே நல்லா பண்ணுறாரு. படமும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அவர் கொஞ்சம் அஜால் குஜாலாக இருப்பார். அவர் எப்பயுமே அந்த மாதிரி ஹீரோயின் தான் பார்ப்பார். அவரும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பார் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். பார்க்கலாம். இல்லை, ட்ரெய்லர் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட்டு நான் என்னோடய பர்சனல் இது சொல்கிறேன், அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ட்ரெய்லரில் டான் வந்த மாதிரி இது இல்லை. பார்க்கலாம், படம் வந்தால் தெரியும். படோட முயற்சி தான், அவரோட முயற்சி வந்து வெற்றி அடையணுன்றது ஒரு எண்ணம். ஆமாம், அவருக்காண்டியும் இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இவர் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம்னா, சத்யராஜ் வந்து அவருக்காக இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே நிறைய பேர் வருவாங்க. அந்த படம் நல்லா ஓடுன்றது என்னோட இது. படம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். மியூசிக் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இல்லை, அந்த பாட்டு உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஒரு அனிருத் ஜானல்லே போயிட்டு இப்போ புதுசாக ஒரு புது மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது படம். அது வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயனால. அதை பற்றி எப்படி சொல்கிறது? வெளிநாட்டு ஹீரோயினோட நடிக்கிறாரு. அவர் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காருன்றதை எப்படி பார்க்குறீங்க? வளர்ந்துருதுன்னா என்ன? அவரே சொல்லியிருக்காரு, இதான் அவருக்கு தலை தீபாவளி, இதான் அவரோட ஃபஸ்ட்டு படமே வந்து தீபாவளிக்கு வர்றது இதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா நான் தலை தீபாவளிலாம் சொல்லுவாங்க எப்பவுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்புறமா தீபாவளி சொல்லலாம் போல. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு ரொம்ப அதிகமாக எனக்கு தெரிஞ்சு வருங்க. அவர் படம் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆக்டிங் உண்மையாகவே சூப்பராக பிடிக்கும் எனக்கு. எனக்கு வந்து அவர் பற்றி குறைய எதுவும் கிடையாது. எல்லா சைடும் டான்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே எனக்கு அவரது ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. அந்த பாட்டு உண்மையிலே வரவேற்கக்கூடியது தான். நல்ல பாட்டு தான் அது. இல்லை, அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. நல்லா தான் நடிகிறாரு. பழைய ஆக்டிங்க்கு இப்போ நல்லா தான் இருக்குது. என்ன முன்னே கொஞ்சம் நல்லா இருந்தார். இந்த படத்தில் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை ஒரு புது லுக் காட்டலான்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, அவர் எப்பயுமே ஃபேமிலி தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படம் அந்த மாதிரி இருக்காது, வேற ஒரு ஜோனலில் போகணும்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லைங்களா. எப்படி சொல்கிறதுனா, ஃபேமிலி படம் மாதிரியும் இருக்குது, ஆக்ஷன் படம் மாதிரியும் இருக்குது. மேபி ரெண்டும் கலந்து கூட இருக்கலாம். முயற்சி தான். அவர் உண்மையாக வந்து அவராக ஒரு ப்ரொடக்ஷன் வச்சு அவராக எடுக்கிறாரு இல்லைங்களா, அது அவரோட முயற்சி. அது யாராலும் எதுவும் சொல்ல முடியாது. தலைப்படம் வந்தால் தான் பார்ப்போன்னு யாரும் சொல்லியே. தீபாவளிக்கு தலைப்படம் வந்தால் தான் நாங்கள் பார்ப்போம், தளபதி படம் வந்தால் தான் பார்ப்போன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. படம் நல்லா இருந்தால் யார் படமானாலும் பார்க்கலாம். இப்போ பொன்னியின் செல்வன்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தீபாவளிக்கு வரவே இல்லையே, இன்னும் வந்து ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து தலைப்படம் வந்தால் தான் பார்ப்போம், தளபதி படம் வந்தால் தான் பார்ப்போம்னு இல்லையே. படம் நல்லா இருந்தால் யார் படம் வந்தாலும் பார்ப்போம். இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயனுக்கும் இப்போ ஒரு கூட்டம் இருக்குது. அவரோட படத்தை பார்க்குறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது. வருவாங்க, கண்டிப்பாக நல்லா ஓடும். சிவகார்த்தி தான் போய்ட்டு பார்ப்பேன். அவர் ரொம்ப பிடிங்க எனக்கு. அவர் ஆமாம். நீங்கள் அவர் படம் ரொம்ப படம் பார்த்துருக்கேன் நான். அப்போவுமே சரி
எப்படி சொல்கிறது, சூர்யா படம் போட்டாலும் போய்ட்டு பார்க்க மாட்டோம். நான் போகிறது 2 படம் தான் போவேன். ஒன்று தலை படம் கூட போய்ட்டு பார்ப்பேன். அப்புறம் சிவகார்த்திகேயன் படம் போய்ட்டு பார்ப்பேன். அவ்வளோதான். அந்த லெவலுக்கு பிடிக்குன்றீங்க. அந்த அளவுக்கு பிடிக்குங்க. அவரோட ஆக்டிங் பற்றி எல்லாம் சொல்லுங்கள். நான் சின்ன முதல் முறையாக வந்து தனுஷ் கூட வந்து பேட்டி எடுத்து ஃபஸ்ட்டு பண்ணார். அப்புறம் பொறியமாக தான் அவர் வந்து மேலே வந்து அப்புறம் இப்போ தனி மனதுனா வந்து ஒரு ஹீரோவாக வந்து தனியாக காட்டார். 2 பேரும் மோதுறாங்க. மேபி வந்து யாராவது ஒருத்தவங்க முன்னாடி விட்டுருந்தாங்கன்னா இவர் விட்டுருக்க மாட்டார்.